வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் முக்கியமாக தாயக நிகழ்வுகள் தொடர்பில் முக்கியமான ஒரு நபரை நாங்கள் சந்திக்க போகிறோம். உங்களுக்கு மிக நன்றி அறிமுகமான முன்னாள் குழந்தை போராளி மற்றும் ஈழத்தமிழர் முன்னணியினுடைய தலைவர் சரவணன் அவர்களோடு, ஜியா சரவணன் அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் சரவணன். வணக்கம். அண்மையில நீங்கள் வீரகேசரி, தமிழ்வின் போன்றவற்றுக்கு கொடுத்த நேர்காணல், இந்த முஸ்லிம் சமூகம் தொடர்பாக கொடுத்த நேர்காணல்ல நீங்கள் முஸ்லிம்கள் மீது, முஸ்லிம் ஊர்காவல் படை தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை சொல்லியிருக்கிறீங்க. அதால நாங்கள் அந்த கிராமங்களை எல்லாம் மீளெடுக்கணும் சொல்லியிருக்கிறீங்க. இப்ப இதையெல்லாம் நீங்கள் என்னென்ன, தமிழ் முஸ்லீம் உறவுன்றது மிக கரை படிந்த வரலாறு. விடுதலை புலிகள் முஸ்லிம்களை படுகொலை செய்திருக்கிறார்கள், முஸ்லிம் ஊர்காவல் படை தமிழர்களை படுகொலை செய்திருக்கு. ரெண்டு பக்கமும் மாறி மாறி நடந்திருக்கு. இதுல நீங்கள் ஒரு பக்கம் நின்று கொண்டு முஸ்லிம்களுடைய கிராமங்களை எல்லாம் மீள கைப்பற்றுவோம் என்றது பாக்குறதுக்கு அங்க கிழக்கிலே ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துற நோக்கம் உங்களுக்கு இருக்கு என்ற மாதிரி முஸ்லிம் மக்கள் மத்தியில ஒரு அச்சம் இருக்குது, அல்லது முஸ்லிம் ஆய்வாளர்கள் மத்தியில ஒரு அச்சம் இருக்குது. இது எவ்வளவு தூரம் சரியானது இந்த அச்சம்? அதாவது முஸ்லிம் மக்களும் எங்களோட இலங்கை நாட்டு மக்கள் தான். இதுல நான் பிரிவினவாதங்களை ஏற்படுத்த விரும்புகிறேன். எங்கண்ட அதாவது அம்பாறை மாவட்டத்திலையும் மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் எங்கள்ட காணிகள் அடாத்தாக பிடிக்கப்பட்டன. இவர்களது பவரை வச்சு இப்போ உதாரணத்துக்கு சொன்னா கிஷ்புல்லா என்றவர் இன்றைக்கு அவற்ற சோசியல் மீடியாஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவற்ற ஒரு பேட்டிகள் ஓடிக்கொண்டிருக்கு. நான் என்னுடைய அதிகாரத்தை வைத்து அந்த கோர்ட்ஸ் ஜட்ஜை மாத்தினேன், அந்த நீதிபதியை மாத்தி எனக்கு சார்பான நீதிபதியை கொண்டு அந்த தீர்ப்பு எழுத வைத்து இந்த காடியோட இடிச்சு நான் மீன் சந்தை கட்டி நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன முடிவெடுத்தது? அதாவது சந்தேகத்தின் பேரில் பிள்ளையார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் தலைவர் பிள்ளையார் முதலமைச்சர் அவர் கைது செய்யப்பட்டார். இன்றைக்கு சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டு வருஷ கணக்கில் உள்ள இருக்கிறார், மாத கணக்கில் வருஷமா உள்ள இருக்கிறார். அவற்றை முடிவொன்றும் பெற இல்லை. ஓகே, அவர் உண்மையில அது குற்றம் செய்யப்பட்டிருந்தா அவருக்கான தண்டனை கிடைக்கும், அது நீதித்துறை. ஆனால் இன்றைக்கு நான் இந்த குற்றத்தை செய்தேன், என்னுடைய அதிகாரத்தை வச்சு செய்தேன் என்ற இந்த ஹிஸ்புல்லா மீது ஏன் இவர்களால் இந்த அரசாங்கத்தாலேயோ இந்த புலனாய்வு துறையாலேயோ அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறை, அதாவது இவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருக்க தானே வாயால சொல்ற. அப்ப இந்த எவிடன்ஸ் இருந்தும் இவ ஏன் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை? இவைக்கு எதிராக ஏன் ஒரு தமிழ் கட்சி கூட இந்த நியூசம் பெற கூட கொடுக்க இல்லை? இது தவறு, நீங்க செய்த தவறு என்று சொல்லி கிஸ்புல்லா தவறு இழைச்சிருந்தால் நீங்க சொல்றதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கையை தானே எடுத்திருக்கலாம் தானே. இப்ப இதுக்கு நான் வழக்கு போடுவேன். இப்ப நான் எங்கட கட்சியால் கிஸ்புல்லாவுக்கு எதிரான வழக்கு நான் கட்டாயம் தாக்கல் செய்வேன். அதைத்தான் நாங்கள் செய்யணுமே ஒழிய, முஸ்லிம் மக்களுடைய காணிகளை தமிழர்கள் யாராவது கைப்பற்றி இருந்தால் அவர்கள் அதுக்கான வழக்க போடலாம், தமிழ் மக்கள் வழக்கு போடலாம். ஆனால் இது ஒரு அரசியல் லாபம் கருதி பயன்படுத்துறதுல ஒரு ஆபத்து இருக்குல்ல. இப்ப அரசியல் கட்சி என்றது என்ன? எங்கண்ட நாட்டுக்கு இப்ப நான் கிழக்கு மாகாணத்துக்கான அரசியல் கட்சி இருந்ததுன்னா கிழக்கு மாகாணத்துக்கான பிரச்சனை, மக்கள் பிரச்சனை நான் தீர்க்க வைக்கணும். நான் பதவி எடுத்து வச்சு காசு சம்பாதிக்கல இருக்கக்கூடாது, அந்த தேவை எனக்கு தேவையும் இல்லை. ஆனா இப்ப அதுதான் பிரச்சனை. இப்ப நான் எங்கண்ட மக்கள் என்னோட எத்தனையோ பேர் என்னோட முறையிட்டு இருக்குது. அது அந்த நிகழ்வுல சொன்னா கண்ணீர் வடிப்பீங்க, அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அடுத்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். குளங்கள் கையகப்படுத்தினா விவசாயி எப்படி வாடுவான் ஒரு கிராமத்துல? இந்த காடுகளுக்கு பார்த்தா 15 குடும்பம் 20 குடும்பம் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள், அந்த கிராமத்துல ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தை நம்பித்தான் அந்த விவசாயிகள் வாழுங்க அன்றாடம் காட்சியல். அப்ப அந்த குளத்தை கைப்பற்றி கொண்டால் அந்த விவசாயிகள் வாழலாம். அப்ப அதில் வெளியேறும். ஒன்று நீ இன்னும் கடுமையா வாழு, இல்லைன்னா வெளியேறி போ. அப்ப அதில் வெளியேறி பக்கத்து கிராமங்களுக்கு இன்றைக்கும் வாழ்க்கை சரியான முறையில அமையாம அதில் திண்டாடி கொண்டு இருக்குது. அப்ப எங்கண்ட நிலத்தை நாங்க மீட்கணும்னா நான் சொல்ற முஸ்லிம்களுக்கு நீங்க சொல்ற, நான் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நான் செயற்படையில. நான் இப்படியான இந்த ஹிஸ்புல்லா போன்ற ஒரு ஆதிக்கம் செலுத்துற ஆக்கள் மீது தான் நான் இப்போ நடவடிக்கை எடுப்பேன். இதுக்காக நான் சொல்றேன், நான் சண்டை பிடிக்கிறதுக்கோ அல்லது ஆயுதம் தூக்கி போராடுவோம், அங்க போயிட்டு அங்க சட்டப்படி போவோம். இப்போ ஒரு ஜனநாயக நாடு இலங்கையில இப்ப எல்லாருமே ஒரு நீதியான வாழ்க்கை வாழலாம். அப்ப நாங்கள் எங்கண்ட பிரச்சனைகளுக்கு நாங்க சட்டப்படி போவோம். நாங்க கோர்ட் நீதிமன்றத்தை நாடலாம், எங்கண்ட பார்லிமெண்ட்டுக்கு நாங்கள் போகிட்டோம், மாகாண சபைக்கு போகிட்டு நாங்க அங்க மக்கள் மன்றத்துல பேசலாம். அப்படியான பிரச்சனை இந்த இதுவரைக்கும் மக்கள் மன்றத்துல பேசல தானே ஒவ்வொருமே இந்த விஷயங்களை. எந்த ஒரு எங்கண்ட காணிகள் இதுவரைக்கும் இத்தனை கிராமங்கள், திருவோணமலையில 20% தான் எங்கண்ட
மக்கள் வாழ்றாங்க. அதாவது தமிழரின் தாய் நகரம் தலைநகரம் என்று சொல்லப்பட்ட இடம். ம், இன்றைக்கு வந்து ம். 20% தான் எங்கள்ட்ட ஆக்கள் இருக்கிறோம். மட்டக்களப்பில் 40% தான் இருக்கிறோம். அம்பாறையில முழுக்கவே போச்சு. எனக்கு தெரிஞ்சு 56 கிராமங்கள்கிட்ட அம்பாறையில கிராமங்கள் கையகப்படுத்தப்பட்டது. அப்ப அங்க அந்த 56 கிராமத்திலும் இல்ல. அப்ப புலிகள் இருக்க அது நடக்காது. அப்ப இதுதான் பிரச்சனை. அப்ப அரசியல்வாதிகள் வந்து தங்கண்ட சுயநலத்துக்காக அவங்கள வாக்கு வங்கிக்காக எதிர்க்காம இருக்கிறான். ஆனா இவங்களுக்கு வந்து வாக்கு அவங்க போட போறது இல்லை. எந்த முஸ்லீமும் வந்து ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்கு போட மாட்டான். இதுதான் உண்மை. அப்ப ஆனா என்னத்துக்காக எல்லாம் மௌனம் காக்கணும்ன்றது அதே போல தெரியாது. தமிழர்களும் முஸ்லீம் கட்சிகளுக்கு வாக்கு போட போறே இல்ல. இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஆனா வவுனியால நீங்க பாத்தீங்கன்னு வச்சுன்னா மஸ்தானுக்கு விழுகிறதுல முக்கவாசி வாக்கும் போது தமிழ் வாக்கு. அப்ப தமிழர்கள் ஏதோ ஒரு தேவைன்ற அடிப்படையில அல்லது அவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனையில அவர் தீர்க்கிறதால தானே அவருக்கு வாக்களிக்கணும். அவர் தீர்க்கிறதால இல்ல, தமிழ் கட்சிகள்ல மீதான இருக்கிற வெறுப்பும் நம்பிக்கையும் அதிருப்தியாலதான் ஒரு ஒரு ஒழுங்கான கட்சி. இப்ப நீங்க சொன்னீங்க தான், இப்ப 3 கட்சி இது வாங்கி இருக்கு, 4 கட்சி இது வாங்கி இருக்குன்றது போராளி கட்சிகள். அந்த போராளி கட்சியின் செயற்பாடு பலத்தில் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. யூடியூப்ல வந்து கதைச்சா சரியா? அவர்களுக்கு வாக்கு வங்கியே கிடையாது. அவர்கள் அப்ப யூடியூப்ல சந்தியா கதைச்சா சரியா? எலெக்ஷன் வருதுன்னு சொன்னோன்னு ஓடி போறது வேற கட்சிகள்கிட்ட. நீங்கள் எங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட சேர்ந்து வேறு இறவங்களுக்கு இவ்வளவு காசு தாரீங்க, நாங்க வேலை செய்யறோம்னா அப்ப தேசிய கட்சிகள் என்ன செய்வாங்க? ஓகே ரைட், இந்தா உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அதெல்லாம் எனக்கு வேலை செய்து கூடப்பா சொன்னா அந்த கட்சி வேலை செய்யுமாவே. அப்ப இது வந்து இது இல்லையே, இவன் வந்து பிழைக்கிறதுக்காக தான் அதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னா 3 கட்சி, இந்த 3 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி வந்து இப்ப சரி நாங்கள் உட்கார்ந்து வாங்கினோம் ஒரு மாசம் தான் நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் டெய்லி எங்களை பற்றி நியூஸ்கள் வந்து கொண்டிருக்கோம். ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கொண்டே இருக்கு. இப்ப நான் அங்க போனோன்னா போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படும். இப்ப நான் அங்க போனோன்னா யாரும் சொல்லி எல்லாம் பிரிச்சு விட்டோன்னு அதுக்கான போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படும். இன்று வரைக்கும் இந்த மற்ற கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு போராட்டம் செய்திருக்காங்க. இந்த மயிலனமடு அந்த எல்லா கிராம பிரச்சனை அதுல ஏதாவது போய் போராட்டம் செய்திருக்கிறாங்களா? அந்த ஒரு போராளி கட்சி குரூப் கொண்டு போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். போச்சு, நல்லது. ஆனா கட்சிகள் செய்திருக்கா? இல்ல. ஏனென்று சொன்னா அங்க அது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இப்ப ஜதீந்திரா அண்மையில ஒரு சிறிய காணொலி ஒன்று வெளியிட்டு அதை நான் உங்களுக்கும் அனுப்பி வச்சிருந்தேன். அது அவர் சொல்றார், முன்னாள் இந்திய ராஜதந்திரி ஒருவர் வடக்கு கிழக்கினுடைய தமிழ் தலைமைகளை பற்றி சொல்லிக்குள்ள தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஐயும் வந்து வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துதுன்னு சொல்றார். கிழக்குல பிரதிநிதித்துவம் இல்லை என்ற கோணிலதான் பாணியிலதான் அவர் சொல்லிக்கிறார். இதுக்கு பின்னால இந்தியா கிழக்குல ஒரு ரோலை பிளே பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கிழக்குல வந்து இந்தியா அல்லது கிழக்குல உங்களுக்கான அந்த தளத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்குதா? என்ன அதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு? இல்ல அது இப்ப அண்ணர் நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்க, அந்த அண்ணர் சொன்ன இதை பார்த்தேன் நான். அதுல வந்து கிழக்குக்கு ஒரு அரசியல் தலைமை இல்லைன்றது உண்மை. இப்ப நாங்கள் முதல் கதைச்ச மாதிரி தான் இந்தியா அதுல காட்டுற கரிசனை என்றது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுதானே. அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனா எனக்கு பின்னுக்கு அதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குமான அளவில் அதை நான் பார்க்கல. அப்படின்னா என்னோட நேரடியாக தொடர்பு எடுத்திருப்பேன். இல்ல தொடர்பு கொள்ள இல்லை. இது சம்பந்தமா என்னோட கதைக்கே இல்லை. எனக்கு வந்து என்னுடைய கோபம் எல்லாம் வந்து விடுதலை புலிகள் அந்த தலைமையில இருக்கிற கோபம் தான். அந்த விடுதலை புலிகள் அதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவில் இறங்கினதை ஒழிய இப்ப இன்றைக்கு அதுக்கு எனக்கு முதல் ஒரு மெல்லிய ஒரு சின்ன ஒரு இனிப்பொன்றை தந்திருக்கிறீங்க உங்கள்ட்ட அந்த முல்லமதி. ஏன்னா ஏற்றுக்கொள்ற அளவுக்கு மனப்பக்குவம் வருது. ஒரு பகுதியினர் இப்ப அதை பற்றி தீவிரமாக பேசுகிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ளணும் தான் நினைக்கிறேன். இப்ப இது நான் இப்ப கதைக்க வலிக்கிட்ட அப்புறம் தான் வருது. மற்றது நீங்க கேட்ட கேள்வி கிழக்குல வந்து அப்படியான இதில் ஒன்றும் இல்லை. ஆனா அரசியல் தலைமை இல்லையன்றது உண்மை. இப்ப சாணக்கியன்லாம் அடுத்த எலெக்ஷன்ல சான்ஸே இல்லை வாரது. சரி, அவர் வந்து தன்னுடைய பணத்தை வச்சுதான் இவ்வளவு தண்டவர். ஆனா இனி வந்து அந்த வீட்டின் மேல இருக்கிற மக்களுக்கு இருக்கிற பொறுப்புலாம் சாணக்கியன்லாம் அடுத்த எலெக்ஷன்ல வர்றதுக்கான அவர் இளைஞர் அணியே எல்லாம் உட்டாஞ்சு போய் கிடக்கு துண்டா. அப்ப இனி அவருக்கான அந்த சான்ஸ் இல்லை. அப்படி அவர் வெற்றி பெற்றா கூட பெற்றியோரு அதிசயமா தான் இருக்கும் அவர் வெற்றி பெறுவது. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய முதலாவது எதிரி தமிழரசு கட்சியா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த முதலாவது எதிரி தமிழரசு கட்சி தான். அதுக்கு நான் ஆட்ட காலில் விழுந்தாலும் பரவாயில்ல. ஆனா தமிழரசு கட்சியை வந்து நாங்கள் அந்த இடத்தை அந்த கிழக்கை விட்டே நாங்கள் வெளியேற்றுவோம். அது நடக்கும். சம்பந்தர் பிறந்த அந்த மண் திருவோணமலை மண்ணில தமிழரசு கட்சின்றது இல்லாம போகுதுன்னு இருந்துச்சுன்னா அது இவ்வளவு ஒரு மக்களின் வெறுப்பா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. அடுத்த
நினைக்கிறேன் அடுத்தது மாகாண சபை தேர்தலுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தால் உங்களுடைய பலங்களும் பலவீனங்களும் கூட தெரிய வரும் நினைக்கிறேன் அந்த தேர்தல். நாங்கள் ஒரு இடத்தை வச்சுதான் வேலை செய்யறோம். நாங்கள் ஒரு கேம்ப் அட்டாக் பண்ண போற மாதிரி தான், சுத்தி எல்லா பக்கத்தாலும் அடிக்க மாட்டோம், ஒரு பக்கத்தால தான் அடிப்போம். அந்த இடத்தை நீங்கள் பெரும்பாலும் வெறுகள் அல்லது வெறுகளும் கிரான்ல மட்டும்தான் போட்டிடுவீங்க. வெறுகள் வாகர பிரதேசம் அதுக்குள்ள வருது. கிரான்ல எங்களோட ஆபீஸ் இருக்குது. அதாவது அம்மான் இடம் எங்கட தலைமை இருக்கிற இடம்னு சொல்லி. ஆனா வெறுகள் வாகர பிரதேசம் நாங்க விழுந்த இடம், நாங்க தோத்த இடம் வெறுகள் தானே. அந்த இடத்துல முதல் வெற்றியை சமர்ப்பிக்கணும். அதனாலதான் நாங்க மூக்கதனமா அங்க நிக்கிறோம். அது கட்டாயம் நடக்கும். நாங்க மாகாண சபையில இப்ப உதாரணத்துக்கு இப்ப 11 சீட் இருந்துச்சுன்னா அதுல ஒரு சீட் நாங்க பண்ணாலும் அது பெரிய ஒரு விஷயம் தான். நீங்கள் எடுத்து வைக்கிற முதலாவது அடியாது அது பிள்ளையானுடைய அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குறியா இருக்கு. கருணாமான் உங்களுடைய இணைகிறார் கிட்டத்தட்ட அரசியல் 1 லட்சம் வாக்காளர்களை வச்சிருந்தவர்கள். வச்சிருந்தார் இவர் ஒரு 30,000 பேரை வச்சிருந்தார். அவர் ஒரு 60,000 பேரை வச்சிருந்தார். 1 லட்சத்துக்கிட்ட வாக்காளர்கள் இருந்தார். வியாழேந்திரன் என்ற அவரும் இல்ல இப்ப. அப்ப அதுக்குள்ள இப்ப புது பிளேயரா வந்திருக்கிறதா என்பிபி. ஆனா அது எங்கட தேசியம் இல்ல. என்பிபி எங்கட தேசியம் இல்ல. ஒன்று தமிழரசு கட்சி அல்ல தமிழ் கட்சியில தேசியம். இப்ப நாங்கள் அதை கிழக்கு தேசியம் ஒன்றை உருவாக்கணும். நாங்கள் இந்த முஸ்லிம்களுடைய இதுகள இருந்து காப்பாற்றப்பட வேணும்டா நாங்கள் கிழக்கு தேசியம் ஒன்றை உருவாக்கணும். அதை நோக்கித்தான் நான் இப்ப போய்கொண்டிருக்கிறேன். என்னுடைய அந்த பார்வை அந்த கிழக்கு தேசியம், தமிழ் தேசியம்ன்றது இல்ல, கிழக்கு தேசியம். கிழக்கு மண்ணை முதல்ல வீட்டை முதல்ல காப்பாற்றணும், பக்கத்து வீட்டு ரோட்டை காப்பாற்றுறதுக்கு வீட்டை தானே நீங்கள் அந்த வீட்டை நான் குடியிருக்க. என்னென்னால் இப்ப ஒன்று சொல்லப்படுது கிழக்கு தேசியம் என்று நீங்க பேசிக்கல ஒன்று பொதுவாகவே உடனடியாக வரக்கூடிய எதிர்வினை என்னென்றா, நீங்கள் கிழக்க தனியா பிரிச்சீங்கன்னா தமிழ் மக்கள் 3ல் 1 பகுதியா வந்துருக்கணும். நீங்க பலகீனப்பட்டு போயிடும் தானே பெரும்பாலும் சொல்லப்படுது. அப்ப அதுக்கு அதை நீங்கள் என்ன டேக்கிள் பண்ண போறீங்க? சேர்ந்திருந்தீங்கன்னா நீங்கள் 68-70 வீதம், நீங்கள் தனியா நின்றீங்கள் என்றால் வெறும் 32-33 வீதமா போயிடுவீங்கன்றது. அதை என்னண்டு இப்ப உதாரணத்துக்கு வடக்கூட சேர்ந்து இருந்தாலும் எங்களுக்கு என்ன பிரயோசனம்? கிழக்கு என்ன பிரயோசனம் நடந்தது? இது வரைக்கும் எதுவுமே இல்லை. எங்களை பயன்படுத்தினது ஒழிய விடுதலை புலிகளா இருந்தாலும் உங்களை பயன்படுத்தினதுதான், வீட்டு கட்சியா இருந்தாலும் உங்களை பயன்படுத்தினதுதான். எதுவுமே எங்களுக்கு நடக்க இல்லை. அப்ப எந்த விதமான ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்காத விஷயத்துல அது நடக்கிறதுல ஏதாவது ஒன்றை சொல்லுங்களேன். நீங்கள் எங்கள் விட நிறைய அறிவு சார்ந்தவர், பத்திரிகை தொழில இருக்கிறீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் தானே என்ன நடந்தது? இப்ப உள்ள நிலைமை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வடக்கு கிழக்கு இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை. வடக்கு கிழக்கு இடையான முரண்பாடுகளும் ஒரு எல்லையை தாண்டிட்டு இப்ப அது படுகொலை வரைக்கும் போயிட்டுது. அப்ப இனி அந்த பச்சை அதை பச்சை பண்ணி வாரத்துக்கான அறிகுறிகள் அண்மை எதிர்காலத்துல இல்ல. அது சரிதான். வடக்கும் கிழக்கும் இணைகிறதுக்கான சான்ஸ் இப்போதைக்கு இல்ல. கண்ணு கட்டு எங்கட காலத்துல அது நடக்காது. சரியோ, அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அடுத்தது கிழக்க நாங்கள் தனிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் முஸ்லீம்கள குடியேற்றங்கள் கூடுதலா வரும்போது நாளைக்கு ஒரு காலத்துல கிழக்குல இருந்து நாங்கள் விரட்டப்படக்கூடிய அளவு அல்லது சிறுபான்மையா வரக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குது 10 வருஷத்துல. அப்ப அதுக்கான எதிர் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எடுக்கணும். நாங்கள் இப்ப எங்களுக்கு வெள்ளம் வருதுன்றது போட்டு நாங்க விக்ரம் பண்ணி கொண்டு போயிடலாம். நாங்கள் மூவனே இந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்த பார்க்கணும். அது மாதிரி தான் இந்த முஸ்லீம் அடாவடியான குடியேற்றங்கள். உதாரணத்துக்கு பாருங்க, ஹிஸ்புல்லா என்றவர் சொல்றார், நான் நீதி அப்ப இவ்வளவு செய்திருப்பாங்க. அப்ப இப்படியானவங்களுக்கு முதலமைச்சர் பதவியை தாராளத்து கொடுத்துச்சுன்னா அப்ப முதலமைச்சர் பவர்ல இருக்க இவ்வளவு செய்திருப்பாங்க. எவ்வளவு குடியேற்றங்கள். இப்ப இந்த முரண்பாடுகளை தணிக்கிறன்றது வலு முக்கியமானது எதிர்கால முன்னேற்றத்துக்கு, கிழக்கின்ற எதிர்கால முன்னேற்றத்துக்கு. கிழக்குல உள்ள தமிழ் முஸ்லீம் மக்கள் தங்களுக்கு இடையில ஒரு நட்புறவை வச்சிருக்கணும். இல்லை என்றால் தொடர்ந்தும் நாங்கள் பிரிவினைய அல்லது மோதல் நிலையை உருவாக்குறது அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காது தானே. அதாவது எங்களின நியாயத்தை நாங்க கேட்கிறோம். என்னுடைய நீங்கள் சட்டப்படி கேட்கலாம், ஜனநாயக முறைப்படி கேட்கலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. இப்ப பாருங்க, அந்த அம்பாறையில இப்ப இந்த கல்முனையில் நடந்த அந்த பிரச்சனை, அந்த நர்ஸ்மாருக்கான பிரச்சனை, அந்த தாதியர்களுக்கான, அது சட்டப்படி நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதான் முடிவு. அப்ப அது மாதிரி தான் எங்கட பிரச்சனை நாங்க முதல்ல சட்டமன்றத்துக்கு கொண்டு போவோம். நாங்கள் முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போகணும். நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும். எவனும் ஒரு வழக்கு போடுறது இல்லை. ஏண்டா பயம், என்னதுக்கு போய் பயப்படுறாங்கன்றது எனக்கு தெரியல. அந்த பிரச்சனையை நீங்களே எடுத்துட்டீங்க. இப்படி பயங்கள தமிழ் மக்களுக்கு ஒரு கலாச்சார அடையாளங்கள் இருக்குது, முஸ்லீம் மக்களுக்கு கலாச்சார அடையாளம் இருக்குது. ஒரு தொழிலை செய்கின்ற பொழுது அந்த கலாச்சார அடையாளம் அந்த செய்கிற தொழிலுக்கு இடைஞ்சலாக இல்லாத வரைக்கும் அது ஏன் நாங்கள் எதிர்க்கணும்? அதான் நான் சொல்றேன். இப்ப நீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த பிரச்சனை
என்ன ம். நீதிமன்றத்துக்கு டாக்டர் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு நினைக்கிற முடியாது என்று சொல்லி இப்ப நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அப்ப நீதிமன்றம் ஒன்று இருக்கு. இப்ப எங்களுக்குள்ள பிரச்சனை முடிவு காணப்படாத ஒரு பிரச்சனைக்கு நீதிமன்றம் வந்து ஒரு முடிவை சொல்ல போகுது. ம். ம். அத நடைமுறைப்படுத்த வேண்டியது அதிகாரிகள்ட்ட கடமை. இப்ப அதுல வந்து நாங்க சரி, நீதிமன்றத்துக்கு போகணும். இது நீதிமன்றத்துக்கு போயிட்டோம். போயிட்டுது. இப்ப ஓ, இந்த கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு கட்சியின் தலைவராக ஆமா. இது நீதி கல்முனை முஸ்லீம்கள் அதிகம் வாழ்ற பிரதேசம். அந்த நர்சிங் உடுப்புன்றது வெள்ளை சட்டை. ம், அந்த முஸ்லீம்கள் போடுறது வந்து மேலே ஒரு தொப்பி போடிடும். முகத்தை மூடி மறைக்கலையே அவ. ம். மேலே ஒரு தொப்பி போடிடும். அந்த உடுப்பு வந்து கை வரைக்கும் வருது, கால் வரைக்கும் வருது நீளமாக. இதுல என்ன தமிழர்களுக்கு இதுல என்ன இடைஞ்சல் இருக்கு? இல்ல இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப முகத்தை மூடுனா தான் தப்பு. அதான் என்னென்றால் இந்த முகத்தை மூடி நான் என்ன பாக்குறேன்னா, நாங்கள் தப்பு. வலிந்து போய் முஸ்லிம்களோட தேவையில்லாத பிரச்சனை எடுக்கல. முரண்பாடுகளை இல்ல. வளர்க்கிறது அர்த்தமற்றது. அது அதுகள உரிமை என்ன? அது அதுகள மத கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட உரிமை. அதுக்கு வந்து இப்ப சுகாதாரத்துறை என்ன சொல்லுதோ சட்டப்படி அதை செய்யட்டும். இப்ப அதுல வந்து அலோட் பண்ணினா ஓகே சரி பிரச்சனை இல்லை. அதனால எங்களுக்கு ஒரு உத்தரவு ஒரு உத்தரவு தான். இதுவும் இல்ல அதான். சரி இல்ல, அந்த எங்களுக்கு தெளிவைத்தான் நான் தரப்பட்ட கேட்க விரும்பினேன். இல்ல அதுல நினைக்கிறேன். வந்து அது வந்து அது வந்து அடிப்படை உரிமை அதெல்லாம். ம், ம். ஆனா அதுக்குன்ற ஒரு நீதித்துறை இருக்குது. இப்ப நீதித்துறைக்கு போயிட்டோம். நீதித்துறை என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரியே அது மாதிரி. இது பண்ணட்டும். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுகின்ற கலாச்சார விழுமியங்களை நாங்கள் வந்து புண்ணாக்க கூடாது. பார்க்கக்கூடாது. அதுல தாக்கம் செய்யக்கூடாது. அதான் வேண்ட இது. எங்களுக்கு எப்படி வலிக்குமோ அதுகளுக்கு மாதிரி தான் அதுகளுக்கும் வலிக்கும். இப்ப எங்கண்ட ஆக்களும் சாரியோட போயிடும். இப்ப இப்ப கலாச்சார இப்ப சுகாதார அமைச்சர் வந்து சாரியோட போகக்கூடாதுன்றது இல்லை. இல்ல, எங்கண்ட இல்ல. ஆக்கள் சாரியோட போயிடும். ஓகே ஒரு காலத்துல சேர்த்து சிங்களம் வந்து அந்த புத்தவிக்கும் உடுப்போட வரானும் தெரியாது. காவியோட. இல்ல, அவ்வளவுக்கு போக தேவையில்லை. அவ்வளவு ஆனா மோசமாக இல்லைங்க. அந்த இதுல விளையாடக்கூடாது. நாங்கள் அது உணர்வு. அது சரி. ஒரு மனிதன் கலாச்சாரம் வந்து அவன் உணர்வு. அப்ப அதுகளோட நாங்கள் அதை காயப்படுத்தக்கூடாது. நீதிமன்றத்துக்கு போனபடியா அது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ இதன்படி அது மாதிரி கேட்க வேண்டியது. எங்களால அதுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை தானே. அதுல என்ன பிரச்சனை இருக்கு எங்களுக்கு? சரியோ. நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு உரையாடலை தந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி அண்ணா. நன்றி. நீங்கள் இந்த நேரத்தில் காய்ச்சினீங்க. நேர்கள் எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பா நேரில் எல்லாரையும் சந்திப்பேன் ஒரு நாளைக்கு. அப்ப கதைக்கலாம் நிறைய. ஓகேண்ணா. நன்றி.